மிருகங்களை அறுப்பதையோ அல்லது மாமிசங்களை சாப்பிடுவதையோ அவர்கள் விரும்பாவிட்டால் அது அவர்களுடைய சுதந்திரம். இதனை மிருக வதை என்று ஒரு வகையில் பார்த்தால் நாங்கள் சொல்ல முடியும். காரணம் என்றால் ஒரு மிருகத்தை நாங்கள் அறுக்கிறோம் என்றால் கொலை செய்கின்றோம். ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு நிலையும் காணப்படுகிறது என்ற உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய கூற்றின்படி மிருகங்களை அறுப்பது மிருக வதைக்குள்ளால் அமையப்பெறாது என்றாலும் சகோதர மதத்தவர்களை பொறுத்தவரையில் குறிப்பாக அவர்கள் இந்த மாட்டுடைய விடயத்தில் அதனை கண்ணியத்துக்குரிய ஒரு மிருகமாக பார்க்கின்றார்கள். எனவே அவர்கள் இதனை மிருகவதையாகத்தானே பார்ப்பார்கள். ஆம், உண்மையில் இதனை மிருக வதை என்று ஒரு வகையில் பார்த்தால் நாங்கள் சொல்ல முடியும். காரணம் என்றால் ஒரு மிருகத்தை நாங்கள் அறுக்கிறோம் என்றால் கொலை செய்கின்றோம். ஆனால் ஒரு மிருகத்தை உணவுக்காக வேண்டி மாத்திரம்தான் அறுக்க முடியும் அல்லது கொலை செய்ய முடியும். அதுவும் முறையாக அறுக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய கட்டாயமான விதி. உங்களுக்கு தெரியும், இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மிருகங்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறது என்று. ஒரு தடவை ஒரு பெண் ஒரு பாதையில் நடந்து செல்கிறாள். அவள் ஒரு முறை தவறிய ஒரு பெண்ணாக காணப்பட்டால் அவள் தன்னுடைய ஒரு பயணத்தின் பொழுது தாகமான ஒரு நாயை காண்கிறாள். அந்த நாய்க்கு அவள் தண்ணீர் எடுப்பதற்காக வேண்டி தன்னுடைய செருப்பை கிணற்றுக்குள் அனுப்பி அந்த செருப்பை வெளியே எடுத்து அந்த நாயினுடைய வாயிலே பிழிந்து விடுகிறாள். அதன் காரணமாக அந்த பெண்ணுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டதாகவும் அவர் சுவர்க்கத்தில் நுழைந்ததாகவும் ஹதீஸிலே வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும். அப்படி பார்த்தால் ஒரு நாயை இறந்து விடாமல் பாதுகாத்த ஒரு பெண்ணுக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த ஹதீஸில் இருந்து மிருகங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து அவற்றினுடைய உயிரை பாதுகாப்பதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதனையும் இன்னொரு புறத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு தடவை ஒரு பெண்ணை பற்றி சொல்லப்பட்டது. அவள் மிகவும் சிறந்த வணக்கவாளியாக இருந்தால், தொழுகிறாள், நோன்பு பிடிக்கிறாள். ஆனாலும் ஒரு பூனையை அவள் கட்டி வைத்து அந்த பூனை தன்னுடைய உணவுகளை வெளியே சென்று உண்பதற்கு விடுவதில்லை என்ற ஒரு நிலையில் அவள் இருந்தால் அப்படிப்பட்ட பெண் நரகத்தில் நுழைந்தாள் என்று நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். எனவே அடிப்படையில் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மிருக வதையை அது மிக கடுமையாக எதிர்க்கிறது, மிக கடுமையாக எதிர்க்கிறது. ஒரு தடவை இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பாதையிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே சில இளைஞர்கள் ஒரு பறவையை பிடித்து அதனை கல்லால் அடித்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த வேலையை செய்பவர்கள் நிச்சயமாக இறைவனுடைய சாபத்துக்கு உள்ளானவர்கள் என்று. அப்படியாக இருந்தால் ஒரு மிருகத்தை வதைப்பது, அதனுடைய சக்திக்கு அப்பால் அதனை நிர்பந்திப்பது எல்லாம் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அடிப்படையில் அது எதிர்பார்க்கப்படவில்லை. அது வெறுக்கத்தக்க ஒரு செயலாகத்தான் காணப்படுகிறது. ஆனால் இந்த மிருகங்களை நாங்கள் அறுப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் பல வகையான கட்டுப்பாடுகளும் வரையறைகளும் அங்கு இருக்கின்றன என்ற உண்மையைத்தான் நாங்கள் இங்கு தெளிவாக சொல்ல வருகின்றோம். எனவே அதனை பிழையாக புரிய வேண்டிய அவசியம் இல்லை. சிலரை பொறுத்தவரையில் அவர்கள் மிருகங்களை அறுப்பதையோ அல்லது மாமிசங்களை சாப்பிடுவதையோ அவர்கள் விரும்பாவிட்டால் அது அவர்களுடைய சுதந்திரம். ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு நிலையும் காணப்படுகிறது என்ற உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.